பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட மீண்டும் இந்த டெய்லி டெலிவரன்ஸ் ஊழியத்தின் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை ஒவ்வொருத்தரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இந்த நாளில் கூட நீங்கள் எந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேணும், ஆசீர்வாதம் வேணும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ, ஏசப்பா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதங்களை செய்து உங்களை மகிழ செய்ய போகிறார். நம் வேதத்தில் வசனத்தை வாசிப்போம். மீகா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மீகா சாப்டர் 2 verse 13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசல்கள் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவருக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலை நடந்து போவார். ஆமென். என் கண்பார்வர்களே, இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு எந்தெந்த காரியங்கள் தடைப்பட்டிருக்கோ ஏசப்பா வாக்கு கொடுக்கிறார், அந்த தடைகளுக்கு முன்பாக நான் கடந்து போய் இந்த வாசல்களை நான் திறந்து கொடுப்பேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் திருமணம் ஆகாதபடிக்கு தடையாக இருக்குதா, குழந்தை பாக்கி இல்லாதபடி தடையாக இருக்குதா, இல்லை வீடு கட்டுற காரியத்தில் தடையாக இருக்கிறா, நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாதபடி தடையாக இருக்குதா. இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறான், அந்த காரியம் தடைப்பட்டு போகிறது, இந்த காரியம் வாய்க்காம போகுது. ஆனால் இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களுக்கு முன்பே போய் அந்த தடைகளாக உடைத்து வாசல்களை திறந்து கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியத்தில் வாய்க்காதபடிக்கு தடையாக இருக்குதோ ஏசப்பா அந்த தடைகளை உடைத்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார், உங்களை மகிழ செய்ய போகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுக்கிறவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தடைகள் எவ்வளோ பெரிதாக இருக்குது பார்க்காதீங்க. உங்கள் கூட இருக்கிற ஏசப்பா பாருங்க, அந்த தடைகளை உடைக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நம்ம வேதத்துல கூட பார்க்கும் போது எரிகோ பட்டணம், இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்குள்ள பிரவேசிக்காதபடிக்கு எரிகோ பட்டணத்துல அந்த மதில்கள் தடையா இருந்துச்சு. அப்போ கர்த்தர் யோசுவாக்கு ஆலோசனை கொடுக்கிறார், நீ என்ன பண்ண 7 நாள் துதிக்க வேண்டும். நீங்கள் துதிக்கும் போது அந்த எரிக்க கோட்டை என்ன பண்ணும், விழுத்தலும். ஒருவேளை பாருங்க, வேதத்தில் பார்க்கும்போது அந்த எரிக்க கோட்டை மதில்கள் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு, அகலமாக இருந்துச்சு. ஆனால் அந்த மாம்சத்தினால் அதை முறியடிக்க முடியல. கர்த்தர் கொடுக்குற ஆலோசனைப்படி யோசுவாவோ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, 7 நாள் ஏசப்பா துதித்தாங்க. துதிக்க துதிக்க கர்த்தர் அந்த தடைகளை உடைத்து போட்டார். அந்த எரிக்க கோட்டையை முற்றிலும் முறியடித்தார். ஜனங்கள் அதுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதே போல தான் இந்த நாளில் கூட வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் தடையா இருக்குதோ ஏசப்பா நோக்கி நீங்க துதிங்க. இந்த நாள் உங்க வாழ்க்கைக்கு எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து போட்டு உங்க காரியங்களை வாய்க்க செய்ய போறார். கர்த்தரே அந்த தடைகளுக்கு முன்பாக கடந்து போய் தடைகளை உடைத்து உங்க காரியத்துல ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிற தகப்பனே ஏசப்பா, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த வேலை கூட என் ஜனங்கள் எந்தெந்த காரியத்துலப்பா ஆசீர்வாதத்தை எழுந்து போயிருக்கிறாங்களோ, எது செய்தாலும் வாய்க்காம இருக்க, தடையா இருக்குது, எது பண்ணாலும் அது செய்ய முடியல என்று கலங்கி கொண்டு இருக்காங்க. தடைகளை உடைக்கிற தேவன், நீங்க அவங்களுக்கு முன்பாக கடந்து போய் எல்லா தடைகளை உடைத்தப்பா வாசல்களை திறந்து கொடுப்பீராக, அவங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த வேலை கூட விசுவாசத்தோட நம்பிக்கையோடு யாரெல்லாம் நோக்கி ஜெபிக்கிறாங்களாப்பா, என் ஜனங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்தப்பா நீங்க மகிழ செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.